மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் ஜோர் வெற்றி நடை போடுகிறது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் வெற்றி நடை போடுகிறது. சின்ன பிரச்சனையை அவரால் சமாளிக்க முடியல, தாங்க முடியல, முடங்கி போய் கிடக்கிறார் விஜய்ங்கிறது தான் உண்மை. அன்னைக்கு பயந்து ஓடி வீட்டுக்குள்ள ஒளிஞ்ச நபர் தான் இன்னைக்கு வரைக்கும் வரல. இதுதான் விஜயினுடைய நிலைமையா இருக்கு. நீதி வெல்லுன்னு போட்டதுக்கு பதிலா தப்பிச்சோம் அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கு பதிலா நீதி வெல்லுன்னு ஒரு விஜயை விசாரிப்பாங்களா? விஜயை கண்டிப்பாக விசாரிக்கணும். சிபிஐ ஆபீஸில் விஜயை கூட்டு போய் உட்கார வச்சு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இப்ப விசாரணை வேற என்ன பண்ண விசாரணை இப்படி ஆரம்பிப்பாங்க. இப்ப அங்க நடந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்துலயுமே இருக்கு. அந்த சம்பவத்தினுடைய வீடியோ ஃபுட்டேஜ் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சேட்டலைட் சேனல் இருக்கு. புஷி ஆனந்த் ஒரு சமீபத்தில் ஒரு கட்சி நிர்வாகத்தில் பார்த்துருக்கப்ப குமிரி அழுதுட்டாப்லையாம். பார்த்தீங்களா, நான் இந்த கட்சிக்கு எவ்வளோ நாளாக ஒழிச்சிக்கின்னு இருக்கிறேன், தளபதி தான் நான் உயிர்ன்னு நான் நினச்சின்னு இருக்கிறேன், என்ன இப்படி இன்சல்ட் பண்ணுறானுங்கோ. உதயசூரியன் இரட்டை இலை அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. தாமரை எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப அந்த மாதிரி இவங்க அறிவுபூர்வமான சின்னத்தை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பொசுக்குன்னு இப்படி கேட்டால் என்ன செய்யுது? கட்சிக்கே கொள்கை இல்லையே, எப்படி சின்னத்தில் நீங்கள் கொள்கை தேடுவீங்க? நீங்க அதை ஒன்னும் ரசிகர் மன்றமா தான் இருக்கு, ஒன்னும் ஒரு சினிமா அடியரா தான் இருக்கிறாரு, ஒன்னும் அது மன்றமா தான் இருக்கு, ஒன்னும் கட்சியாவல உருவெடுக்கல. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். கரூர் சம்பவம் ஒரு பெரிய துயரம். இன்னும் அதுல இருந்து தாவேக்கா மீளல. நான் தாவேக்காவுக்கு அரவணைப்பு ஆதரவு கொடுப்பது போல மற்ற கட்சியினர், எதிர்கட்சியினர், மற்ற பாஜக போன்றவர்கள்லாம் ஒரு ஆதரவு குரல், அதாவது இன்னும் அந்த கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கல, அதுல நிறைய முரண்பாடுகள் பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆனா அதற்கு முன்பே இவங்க கூட்டணி பத்தி எல்லாம் பேசுறாங்க. இத்தனை தொகுதி விஜய் அதிமுக கூட்டணிக்கு வரப்போறாரு, பாஜக கூட்டணிக்கு வரப்போறாரு, விஜய் இந்த தொகுதியில நிக்க போறாரு, ஜோசியக்காரங்களாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன சார் நடக்குது? கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? உண்மைதானா அது? விஜய் மைண்ட் வாய்ஸ் நானே சிவனேன்னு இருக்கேன், எனக்கு ஏண்டா போட்டு இழுத்து விடுறீங்க. இந்த கும்கி படத்துல தம்பிராமே சொல்வார், அண்ணன் நைட்டு ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணி முறுக்கு ஏற்றி வச்சிருக்காரு அப்படிம்பார். அது மாதிரி வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சவர் தான். கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு மேலே ஆளை காணோம். 2 முறை பனையூர் விட்டு பட்டணப்பாக்கம் வந்துட்டு போனார். இதுதான் விஜயினுடைய நிலைமையா இருக்கு. ஆனால் என் கூட கூட்டணிக்கு வாங்க, இவர் அந்த கட்சிக்கு போக போறாரு, இல்லை வீங்க தொகுதியில் நிற்க போறாரு. பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டே பயங்கரமான ஒரு வியூகம் அமைச்சிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல் தலைகளாக மாற்ற போறாரு அப்படின்னா அன்னைக்கு பயந்து ஓடி வீட்டுக்குள்ள ஒளிஞ்ச நபர் தான் இன்னைக்கு வரைக்கும் வரல. இதுதான் விஜயினுடைய நிலைமையா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய வர ஒரு சிறப்பான சில தகவல்லாம் சொல்றாங்க. 9 மணிக்கு அவர் ரூமுக்குள்ள போயிட்டாருன்னா போன் கூட அட்டன் பண்ண மாட்டாங்க. அவர் வீட்டுக்குள்ள அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரு. 9 மணிக்கு அவர் வீட்டுக்குள்ள போயிட்டாருன்னா, அவர் ரூமுக்குள்ள, அவர் பெட்ரூம்குள்ள போயிட்டாருன்னா போனுக்குன்னு எதுவும் அட்டன் பண்ண மாட்டாராம். ஏதாவது முக்கியமானதுன்னா கூட அவர் பிஏட்ட தான் மீட் பண்ணி தான் பேசணுமா. அந்த அளவுக்கு அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு வீட்டிலே இருக்கிறாராம். காலையில துக்கம் கிடையாது. அப்ப நைட் 9 மணிக்கு துக்கம் வருதா? அப்ப என்னமோ ஒண்ணு அந்த ரூமுக்குள்ள போய் அடைச்சுக்கிறாரு போல. அது காலையில அவரா எந்திரிச்சதா தானா? அது எத்தனை மணியா இருந்தாலும் சரி, 9 மணியா இருக்கலாம், 10 மணியா இருக்கலாம், சில நேரங்களில் 12 மணிக்கு கூட வருவாராம். அது வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 41 பேர் செத்துருக்காங்க. துக்கம் இருக்குன்னா காலையில துக்கம் வேணாமா? நைட் 9 மணிக்கு மேல துக்கம். அவர் வீட்டுக்குள்ள அவருக்கே வெளியே போட மாட்டார், டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு போட மாட்டிட்டு போறவர் தான் ஆளை காணும். கட்சிக்குள்ள என்ன நடக்குது விசாரிச்சு பார்த்தோம்னா பெரும் கதையெல்லாம் சொல்றாங்க உள்ள. அதாவது புஷி ஆனந்த் ஒரு சமீபத்தில் ஒரு கட்சி நிர்வாகத்தில் பார்த்துருக்கப்ப குமிரி அழுதுட்டாப்லையாம். பாஜக நிர்வாகியா? பாஜக கட்சி அவங்க டிவிகே நிர்வாகிகிட்ட பார்த்தவே பொங்கிட்டாப்லையாம். பாத்தீங்களா, நான் இந்த கட்சிக்கு எவ்வளோ நாளாக ஒழிச்சிக்கின்னு இருக்கிறேன், தளபதி தான் நான் உயிர்ன்னு நான் நினச்சின்னு இருக்கிறேன், என்ன இப்படி இன்சல்ட் பண்ணுறானுங்கோ, நம்ம பசங்களை விட்டே நம்மளை அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டாப்லையாம். என்ன நடக்குதுன்னா முழுவதுமாக ஜானுடைய பேச்சை மட்டும்தான் விஜய் கேட்கிறாரு. ஜானுடைய கட்டுப்பாட்டுலாம் விஜய் இருக்கிறார். அரசியல் ரீதியா ஜான் என்ன சொன்னாலும் சரியா இருக்கும் அப்படின்னு விஜய் நம்ப ஆரம்பிச்சாரு. முழுமையா நம்பிட்டாரு. அவர் நம்பிட்டு இருக்காரு இப்ப வரைக்கும். ஆனா ஆதவர்ஜினாவும் புஷி ஆனந்தும் ஜானும் தப்பான வழி செய்த கைட் பண்றாரு. ஜானே ஒரு ஸ்லீப்பர் செல் தான், திமுகவில் அனுப்பப்பட்ட ஸ்லீப்பர் செல் தான் ஜான் அப்படின்னு ஜானை பத்தி அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் உள்ளுக்குள்ள பேசிக்கிறாங்க. இது 3 பிளவா இருக்கு. இதுக்கிடையில ஆதவர்ஜினாவுடைய மைண்ட் வாய்ஸ் காசையும் செலவழிச்சுட்டு என் கேசையும் வாங்கிக்கிட்டு இந்த நேரத்தை அவர் தலைவர்னு சொல்றவரை பார்க்க கூட முடியாம உட்காந்துருக்காங்க. இது என்னோட இந்த மாதிரி நிலைமை யாருக்கு வரக்கூடாதுன்னு ஆதவர்ஜினா அந்த பக்கம் புலம்பிட்டு இருக்காப்லாம். இதுதான் கட்சியுடைய உள்ள நிலைமை. இது தெரியாம இவங்க அவர் வியூகம் அமைக்க போறாரு, நிர்வாகிகள் போட போறாரு, மாவட்ட செயலாளர் போட போறாரு, அப்படி இப்படின்னு இவங்க ஆளாளுக்கு ஒரு கதைகளை அவுத்து விட்டுட்டு இருக்காங்க. இந்த கதைகளை அவங்களே தான் கொடுக்குறாங்க. மெயினா சேனல்களுக்கு
கட்சி ஆக்டிவா இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்து அவங்க ஏதாவது செய்தியை கொடுத்துட்டே இருக்காங்க, பரவிட்டே இருக்காங்க. சில விமர்சனங்கள்லாம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல வருது. தாவேக சார்புல இருந்து இது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல, தாவேக சார்புல இருந்து இந்த செய்தி வரல. அதே கழக கொள்கை பரப்பு செயலாளர்கள்லாம் ட்விட்டர்ல எக்ஸ்ல தளத்துல போடுறத பார்க்க முடியுது. ஃபேக்கு, தந்தியோடதே ஃபேக்கு, பாலிமரோடது ஃபேக்குங்கிற செய்தியெல்லாம் போட முடியுது. அதையும் கடந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது ஆக்டிவா வைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கரூர் சம்பவத்துல அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கே அழைத்து பேசுறாங்க ஒரு தகவல். இப்ப இது செய்தியில வருது. இது தவறுனா இவங்க உடனே ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும்ல, கொடுக்கறதே அவங்க தானே. அதாவது விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு அப்செட்ல இருக்காரு, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு பிறகு அடுத்த கட்ட நகழ்வு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய அப்செட்ல இருக்காரு. கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள். பல மாவட்ட செயலாளர் சைலண்ட் மோடுக்கு போனவங்க தான் இன்னும் வெளியிலேயே வரல. பல ஒரு மாவட்ட செயலாளருடைய அப்பா தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட பேசிருக்காரு. டெய்லி கால லஞ்சா 10,000 20,000 எடுத்துக்கிட்டு ஒரு 2 பேரை 3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு கல்யாண வீட்டுக்கு போக, காது குத்துக்கு போக, மொய் வைக்க, போட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க இருக்கிற காசப்புறம் அழிச்சிக்கிட்டு இருக்கான். இது இல்லாமல் பிரச்சனை வேற ஆயிடுச்சுன்னா அவங்க குடும்ப ரீதியாக நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்காங்க சில மாவட்ட செயலாளருக்கு. அவங்களும் அப்படி சைலண்ட் ஆயிட்டாங்க. இந்த மாவட்ட செயலாளர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக ஆக்டிவே இருக்காது. கட்சி நிர்வாகிகள் ஆக்டிவே கிடையாது. கட்சிக்குள்ள 3 பிளவா இருக்கு. விஜய் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்காரு. இப்ப கட்சி வந்து சைலண்ட் மோட்ல இருக்கு, ஸ்டாண்ட் பைல இருக்கு அப்படிங்கறதுனால ஏதாவது ஒரு செய்தியை கொடுக்கணும் ஆக்டிவா. அப்ப ஜான் என்ன சொல்றாருன்னா செய்திகளை அப்படியே கசி விடுறது. பாத்தீங்கன்னா வந்து 5 சின்னம் கேட்டிருக்கோம், 5 ஏதாவது ஒரு சின்னம் எங்களுக்கு கிடைக்கும், மாநாடு நடத்த போறாரு, அடுத்த பாய்ச்சர் தயாராயிட்டாரு அப்படிங்கிற செய்திகள் இவங்களே கசி விடுறாங்க. அதாவது நாங்க ஆக்டிவா இருக்கிறோம், கட்சி ஒன்றும் நம்ம வந்து இதாத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக செய்திகளை இவங்களே. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். அதிகாரப்பூர்வ தகவல் இல்ல, எதுவுமே அதிகாரப்பூர்வ தகவல் இல்ல. எது அதிகாரப்பூர்வமான ஆட்கள் யாரும் தொலைக்காட்சி விவாதங்கள்ல வந்து கலந்துக்கிறது கிடையாது, இது வரைக்கும் வரல. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு டிவிகே ஸ்போக்ஸ் பர்சன் யாருமே எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறது கிடையாது. கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரும் எதை பத்தியும் பேசுறது கிடையாது. ஆதரவாளர்கள், அப்புறம் வந்து கசியப்பட்ட செய்தி, வந்து வரக்கூடிய தகவல் இப்படிதான் ஓடுதே ஒழிய டிவிகே சம்பந்தமான அதிகாரப்பூர்வமா இல்ல. கட்சி கிட்டத்தட்ட 1 மாசமா சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இதுதான் தாவேகாவினுடைய. ஆனா இப்ப சந்திக்கிற சம்பந்தமா அந்த ஹெலிகாப்டரோட 4 ஒப்பந்தம்னு செய்தித்தாள்கள் எல்லாம் செய்திகள் பார்க்க முடிஞ்சு. இப்ப அதெல்லாமே வந்து போய் தானா சார்? ஒரு ஐடியா இல்ல, எதுவுமே உண்மை கிடையாது. விஜய் வந்து முழுக்க அப்செட் ஆகி போய் கிடக்காரு. அவர் அடுத்து என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம்னு ஒண்ணுமே அவர் ஒன்றும் முடிவு பண்ணல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ஏடிஎம்கே தன் பக்கம் கூட்டு வரணும். ஐயோ நீங்க வந்து தனியா நின்னீங்கன்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவங்களை காலி பண்ணிடுவாங்க, அவங்க சினிமா கரியரே அவ்வளவுதான், நீங்க தமிழ்நாட்டிலே வாழ முடியாது, திமுக பத்தி உங்களுக்கு தெரியாது, நீங்க உயிரை காப்பாத்திக்கணும், அவங்க அரசியல் வாழ்க்கை காப்பாத்திக்கணுமா நீங்க வாங்க அப்படின்னு ஒரு பயத்தை குண்டு பண்ணி இந்த பக்கம் கூட்டு வரக்கூடிய வேலையை பாக்குறாங்க. பாஜக வழக்குகள் கையில இருக்கு, வேற வழியே கிடையாது. பாஜக வந்து பின்னாடி இருக்கா, பாஜக பின்னாடியில இல்ல, பாஜக முன்னாடியே நிக்குது. அதனால அந்த பக்கமும் வந்து சிக்கலா இருக்கு. விஜய்க்கு வந்து என்ன சொல்றது, ஒரு மதில் மேல் நிக்கிறார். இந்த பக்கம் குதிச்சா தீ, இந்த பக்கம் குடிச்சா கடல், எதுல குதிக்க போறாருன்னு தெரியல. ஆனா இப்போ இன்னொரு செய்தி வருது, பனையூர்ல வந்து ஆலோசனைலாம் நடந்துச்சு, நம்ம மறுபடியும் மக்கள் இயக்கமாவே இருக்கலாங்கிற ஒரு செய்தி எல்லாம் வருது. அதெல்லாம் எந்த அளவுக்கு இல்ல, ஏறக்குறைய அந்த மனநிலையில தான் விஜய் இருக்கிறார். அது 100% உண்மை. விஜய் வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு மிகப்பெரிய அவர் என்னமோ அரசியல் ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா இந்த சம்பவம், இதுக்கு பின்னாடி நடந்த ரியாக்ஷன்ஸ், தமிழ்நாட்டுல மக்கள் அவர்களுக்கு மேல வச்சக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வாழ்க்கையில முதல் முறையாக ஒரு அவதூறு கூட சொல்ல முடியாது, ஒரு பழியை வந்து தூக்கி சுமக்கிறார். சினிமாவில் அவர் பாத்தீங்கன்னா அவருடைய கேரியரே ரொம்ப ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன். அவங்க அப்பா ஒரு பெரிய டைரக்டர், விஜய் ஹீரோவா இருப்ப அவங்க அப்பா ஒரு 60 படத்துக்கு மேலே டைரக்ட் பண்ணிட்டார். பிறந்ததுல இருந்து பெரிய பங்களாவில் வாழ்றாரு. வறுமையோ கஷ்டமோ கொடுமையோ அனுபவமோ எதுவுமே கிடையாது, எல்லாமே அவருக்கு வாழ்க்கையில் ஈஸியாவே கிடைச்சிருச்சு. அவங்க அப்பா முதல் படம் எடுத்து 2ஆம் படத்தை கொண்டு வச்சுட்டார். அப்ப வாழ்க்கையில வந்து அவர் வந்து அவர் வாழ்க்கையில வந்து பெருசா கஷ்டப்படல, அவர் யாரும் வந்து எதுவும் இது வரைக்கும் ஒரு பழி சொன்னதில்லை, எந்த சிக்கலையும் மாற்றினதில்லை. முதல் முறையாக ஒட்டுமொத்த தமிழ்நாடே சேர்ந்து அவருக்கு ஆதரவாளர்கள் முதற்கொண்டு அவரை வந்து தாக்க ஆரம்பிச்சது வந்து அவர் பெரிய அளவு நிலகுலைஞ்சு போய் தான் நிற்கிறார். அப்போ அந்த அதிர்ச்சியிலிருந்து ஒன்றும் மீறல, நீ தொடர்ந்து அரசியல் பண்ணுவோமாங்கிற மனநிலை கூட அவர் போயிட்டு. எஸ்எஸ்சி கூட சமீபத்துல பேசுறப்ப அந்த பேச்சை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமா தானே பேசினார் அவர். இந்த கலைக்கு அவருக்கு உள்ள போன எப்படியாவது அவரை வெளியே துரத்தி விட்டாங்க. இப்ப அவர் எப்படியாவது பழைய இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. வேற ஒண்ணும் கிடையாது. அவரு விஜய் வந்து அவரை கண்டுக்கிறதே கிடையாது. அந்த வேற விமர்சனம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பா அம்மா கொண்டு உட்கார வச்சுட்டு ஒரு டிக்கெட் போட்டு ஃபிளைட் டிக்கெட் போட்டு கூட்டு வந்து மாநாட்டில் எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி மாதிரி உட்கார வச்சுட்டு அமுச்சு விட்டுருவாப்ல. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவை சந்திக்கிறது கூட கிடையாது. அப்பா அம்மா நேரடியாக கூட பேச முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கு. ஆனா யாருக்கும் அலவுட் கிடையாது. அந்த ரூம்ல 9 மணிக்கு மேல யாருக்கும் அலவுட் கிடையாது. இதுதான் விஜயினுடைய இன்றைய நிலம்பரமா இருக்கு. அப்ப எஸ்எஸ்சி என்ன பண்றாருன்னா தன்னுடைய பழைய இடத்த 99ல விட்டு இடத்த பிடிச்சிருவோம் அப்படிங்கறதுக்காக அவரு பெர்ஃபார்ம் பண்ணி பாக்குறாரு. இப்ப சம்பவம் அந்த 2-3 மீட்டிங்ல பேசியிருப்பாரு எஸ்ஐசி. அதுக்கப்புறம் அவரும் சைலண்ட் மோட் போயிட்டார். பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு வைப்பாங்க, சும்மா இருக்க இணையவே போட்டு அடிக்கிறாங்க, முழங்கி தடிப்பாங்க, சாப்பிடுங்க. இப்போ அதே போல சார் இந்த கரூர்ல வந்து சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் தொடங்கினாலும்
இவங்க சிபிஐ விசாரணை தொடங்கின உடனே தான் நம்ம போகணுங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க தாவேக்கா. அப்போ தாவேக்கா வந்து நிறைய இடங்களை இப்போ சூஸ் பண்றாங்க, எங்கெங்க பண்ணலாம். இப்போ மண்டபங்கள்லாம் தேர்வு செய்யறாங்க. அப்போ மண்டபங்கள்லாம் கொடுக்கறது இல்லை, மண்டபங்களுக்கு முன் கொடுக்கறதுக்கு முன் வர்றதுக்கு யாருமே வரமாட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறது. இப்போ இதுவுமே செந்தில் பாலாஜியுடைய அழுத்தம் அங்க இருக்கா? இல்ல, அங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட அதிமுக மாவட்ட நிர்வாகி ஒருத்தருடைய மண்டபத்துல தான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணாங்க 17ஆம் தேதி. ஏன் கேன்சல் பண்ணீங்க? இவருக்கு ஒன்றும் தயக்கம், ஒன்றும் பயமா இருக்காரு, ஒன்றும் போறதுக்கு பயப்படுறாரு. அவருக்கு தான் ஃபுல் முழுக்க அதிமுகவும் பாஜகவும் சப்போர்ட் பண்ணுது. அந்த கொங்கு பகுதியில் அதிமுக பாஜக கொஞ்சம் அளவுக்கு ஸ்ட்ராங்காவே தானே இருக்கு. அவர்கள் சார்ந்த மண்டபம் கொடுக்க மாட்டாங்களா? அதெல்லாம் தவறான தகவல். இவர் போக மாட்டேங்கிறாரு, இதுதான் உண்மை. 17ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணது இவர் போகல, இவர் போறதுக்கு பயப்படுறாரு, தயங்குறாரு. அப்ப இதுதான் வந்து உண்மை. இது வந்து உடனே மண்டபம் தர மாட்டேங்கிறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்கிறதெல்லாம் தவறான தகவலை பரப்புறாங்க. சார், அதே போல இவ்வளவு இக்கட்டான சூழல்ல இந்த சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை அணுக போறாங்கிற ஒரு தகவல் வருது. இப்ப சின்னங்கள்லாம் இப்போ முதல் முறை ஒரு புதிய கட்சி தேர்தலை சந்திக்குதுன்னா ஒரு நீங்கா இடம் பெற மாதிரி தான் சின்னங்களை சூஸ் பண்ணணும். என்ன மாதிரி திட்டங்களை இவங்க வச்சிருக்காங்க? ஏன்னா அந்த சின்னத்திலயுமே ஏதாவது ஒரு கொள்கை இருக்கணும். இப்போ உதயசூரியன் இரட்டை இலை அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, தாமரை எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப அந்த மாதிரி இவங்க எந்த மாதிரி அறிவுபூர்வமான சின்னத்தை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பொசுக்குன்னு இப்படி கேட்டா என்ன செய்யுது? அறிவுபூர்வமான கொள்கை கட்சியில இருக்கா? சின்னத்துல எப்படி கொள்கை தேடுறது? கட்சியிலேயே கொள்கை கிடையாது, சின்னத்துல போய் என்னத்த கொள்கை தேடுறது? வேட்டைக்காரன் படத்துல ஒன்றும் ஆட்டோவை கேட்பாங்க, இல்லாட்டி கில்லி படத்துல வந்து அருவாளை கேட்பாங்க சின்னமா. வேற என்ன தெரியும் உங்களுக்கு? வேட்டைக்காரன் படத்துல ஆட்டோவை கேட்போம், கில்லியில வந்து அருவாளை கேட்போம். அந்த மாதிரி தான் அவங்க கேட்பாங்களே ஒழிய கட்சிக்கே கொள்கை இல்லையே, எப்படி சின்னத்துல நீங்க கொள்கை தேடுவீங்க? அப்ப அதெல்லாம் அதுவுமே என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் நேரங்களில் எல்லா கட்சியையும் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன சின்னம்ங்கிறது ஒரு நடக்கும். அது இப்ப நடக்க போறது கிடையாது, தேர்தல் நெருங்க நடக்க போகுது. இதை காட்டில முக்கியமான ஒரு விஷயம், இந்த அடுத்த மாசத்துல இருந்து SIR கொண்டு வர போறாங்க தமிழ்நாட்டில். வாக்காளர் திருத்தம் அது வர்றப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அது ஒரு வேற பிரச்சனை மாதிரி டைவர்ட் ஆகி போகும். இந்த மாதிரியான சூழ்நிலையில இதுவுமே வந்து பரப்பி ஒரு செய்தி தான். அவங்க ஆக்டிவா இருக்கிறாங்க, சின்னம் வாங்க போயிட்டாங்க, ஒரு களத்துக்கு இறங்கிட்டாரு. உண்மையான நிலவரம் என்னன்னா, கரூருக்கு போகாம இருந்தா பெரிய சிக்கலாயிரும். அப்படிங்கிறதுனால கரூருக்கு பாதிக்கப்பட்டா அந்த கரூர் சம்பவம் கடந்தும் திமுக அதிமுக மற்ற கட்சிகள் வந்து தங்களுடைய வேலைகளை அரசியல் களத்துல இருக்காங்க. தாவேக்காவும் அதை முன்னெடுக்கணுங்கிறது தான் ஒரு அரசியல் கட்சியோட ஒரு கொள்கை. இப்ப என்னன்னா, நீங்க அந்த துயரத்துல இருக்கலாம், துக்கத்துல இருக்கலாம். ஆனா இப்ப நீங்க இந்த சின்னங்கள் நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி இருந்தால், ஒருவேளை சின்னத்துக்காகவோ இல்ல பனையூர்ல கூப்பிட்டு நம்ம பேசுறோம், இதை வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துறீங்க அப்படின்னா இது ஒரு ரசிகரின் மனநிலை மாதிரி தெரியுது. இப்ப ரசிகர்களை வந்து நம்ம சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்கு. இதே அரசியல் மனநிலை இருந்துச்சுன்னா, இப்ப எடப்பாடி வந்து திருவாரூர் போயிருந்தாரு, நெல் கொள்முதல் பத்தி அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதுக்கு உதயநிதி வந்து உடனே திருவாரூர் போயிட்டு அங்க ஆய்வு செஞ்சு அதுக்கு ஒரு பதில். இது ஒரு அரசியலுடைய களங்கள். ஆனா நீங்க திரும்பி பதிவு செய்யறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தா அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம்ல. ஒரு மழைக்காலம் வருது, ஏன் மழைநீர் வடிகால் திட்டம் என்ன ஆச்சு சென்னைக்கு, ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம். பேச வேண்டிய அவசியம் இல்லை, கட்சி ரீதியா ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம். நீங்க தேர்தலை சந்திக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏன் சார் இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தாம இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்த? அனுபவம் தான். முன்னமா ஒரு சினிமா நடிகராக தான் இருக்கிறாரு. ஒரு படத்தை ஜனநாயகன் படத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜனநாயகன் எடுத்துங்களா, ஒரு படம் 6 மாசம் அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்குன்னா மாசம் வந்து அந்த படத்தை பத்தின ஏதாவது செய்திகளை கசிய விடுவாங்க. இங்க ஷூட்டிங் எடுத்தாங்களாம், இவர் இந்த கெட்டப் போட்டாராம், ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போதான், போஸ்ட் வரப்போதான், ட்ரெய்லர் வரப்போதாங்கிற மாதிரியான செய்திகளை கசை விடுவாங்க. இப்போ ஒரு சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு. இந்த ஒரு சின்ன பிரச்சனையை அவரால் சமாளிக்க முடியல, தாங்க முடியல, முடங்கி போய் கிடக்கிறார் விஜய்ங்கிறது தான் உண்மை. அப்போ அதன் சுற்றி இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து கட்சி வந்து முடங்கி, நீதி வெல்லும் அதெல்லாம் பதிவு பண்ணி அது அவரா போட்டார். நீதி வெல்லும் அவரா டைப் பண்ணாரு. யாராவது அட்மின் யாராவது போட்டிருப்பானுங்க, போட்டிருப்பா தம்பின்ற பாப்புல போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் வந்து வெளியில சொல்ல சார், அந்த மனநிலையிலனா அவர் இந்த உள்ள தூரம் இறங்கி சிபிஐ விசாரணைக்கு மாத்தப்பட்டதுக்கு பிறகு அவருக்கு சில அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பயப்படாம இருங்க, கவலைப்படாம இருங்க, நாங்க பாத்துக்கிறோன்னு. அதனால தப்பிச்சோம்னு போட்டுக்கணும். நீதி வெல்லுன்னு போட்டதுக்கு பதிலா தப்பிச்சோம் அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கு பதிலா நீதி வெல்லுன்னு ஒரு சிம்பாலிக்கா போட்டிருக்காரு. அவ்வளவுதான். ஒன்னும் வந்து ஒரு திரைப்பட நடிகராக தான் இருக்காரு, அந்த மனநிலையில தான் இருக்கிறாரு. ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியான செய்திகளை கொடுப்பாங்களே, ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு செகண்ட், அந்த மாதிரி தான் அங்க போறாரு இங்க வர போறாரு அப்படிங்கிற செய்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இவரு வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சவர் தான் கிட்டத்தட்ட 1 மாசமாச்சு. அந்த பட்டணப்பாக்கம் வந்துட்டு போனவர் அவரை காணோம். ஏற்கனவே கேட்ட மாதிரி தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆளும் கட்சி செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் தொடர்ந்து சுட்டி காட்டுறாங்க, களத்துக்கு போறாங்க. தஞ்சாவூர்ல நெல் கொள்முதல் செய்யப்பட்ட இடங்கள்ல அது முளைச்சிருச்சு, சரியா அதை வந்து பாதுகாக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் அங்க போறாரு, அதற்கு கவுண்டர் வந்து டெப்டி சிஎம் கொடுக்குறாரு, அமைச்சர்கள் கொடுக்குறாங்க. 800 குவிண்டால் தான் நாங்க பர்ச்சேஸ் பண்ண போன ஆட்சியில், இப்ப நாங்க 1000 குவிண்டால் பர்ச்சேஸ் பண்றோம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் நிவாரணம் கொடுக்குறோம், அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கிறோம்னு கவுண்டர் கொடுக்குறாங்க. இதுதான் அரசியல். நீங்க எதையுமே செய்யாம ஒரே ஒரு சின்ன சம்பவத்திற்காக வீட்டுல முடங்கிட்டீங்கன்னா நாளைக்கு தமிழ்நாட்டை நீங்க எப்படி ஆட்சி செய்யணும்னு ஆசைப்பட முடியும்? கலைஞர் நீங்க எடுத்து திமுக டிஎம்கே டிவிகேன்னு சொல்லி கலைஞர் மேல ஒரு பெரிய
ஏதோ பிம்பத்தை கட்டமைக்கிறா. கலைஞர் என்ன செஞ்சிருக்காரு? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 15 வருஷம் எதிர்கட்சி. எம்ஜிஆர்ங்கிற ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு, வெற்றியிலே இருக்கிறாரு. ஆனா கலைஞர் தவுண்டு போலையே. 15 வருஷம் எதிர்கட்சியாக ஒரு கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு, கட்டுக்குள் வச்சிருந்தாரு. ஒரு நிர்வாகி கூட அங்க போல 15 வருஷமா. ஒவ்வொரு தேர்தலையும் வந்து தோல்விகள் வர்றப்போ அண்ணா கலைஞர் வந்து வேறொரு பரிமாணத்தோடு பின் எந்திருப்பார். அது உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு தேர்தலில் ஏதாவது தோல்வியா இருந்துச்சுன்னா தலைவரை போய் பார்த்துட்டு வருவோம், தலைவருக்கு ஆறுதல் சொல்லுவோம். 2ஆம் கட்ட நிர்வாகிகள் எல்லாம் போனோடனே இவர் அதை பத்தி பேச மாட்டார். தோல்வியை பத்தி பேசாம மே மாசம் வந்து நமக்கு அந்த கூட்டம் போடுங்க, ஜூன் மாசம் இந்த வேலையை பாருங்க, ஆகஸ்ட்ல அங்க நடக்கணும், முகாம் உறுப்பினர் சேர்க்கும், அவங்களை வந்து பிஸி ஆக்கிட்டு வரோம். இதுதான் தலைமை பண்பு. தோல்வியை தூக்கி போட்டுட்டு அடுத்த கட்டத்தை நகர்த்தி போனோம். முடங்கிட்டீங்கன்னா நீங்க வந்து தலைமை பண்புக்கு அழகே இல்ல, தலைமை பண்புக்கு தகுதியே இல்ல. விஜய் எந்த தலைமை பண்பு, அதான் ஜட்ஜே சொன்னாரு, தலைமை பண்புக்கு தகுதி இல்லாத ஒரு நபர்னு. இப்ப இந்த ஒரு சம்பவத்திற்காக நீங்க முடங்கி போய் கிடக்குறீங்கன்னா கட்சி நிர்வாகிகள் எல்லாம் புலம்புறானுங்க. மேல்மட்டத்தை கட்சி மேல்மட்டம் கிடையாது, கட்சி நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நாங்க என்ன சொல்றதுனே தெரியல, ஆக்டிவாவே இல்ல, யாரை போய் கான்டாக்ட் பண்றது தெரியல. புஷி ஒரு பக்கம் மன வருத்தத்தில் இருக்காரு, ஆதவர்ஜினா காசு செலவழிக்கிட்டு நம்ம போய் மாட்டிட்டோம்னு நினைக்கிறாரு. இப்படி எல்லாருமே முடங்கி போயிருந்தா கட்சி அப்படி ஆக்டிவா இருப்போம். ஒரு மாசமா ஒரு கட்சி சைலண்ட் மோட்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இது ஒரு அரசியல் கட்சி. அது இல்ல, அதுதான் இப்ப சமீபத்துல என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி கலைஞர் அவங்களாம் ஆளுமைகள். இப்போ விஜய் வந்து அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து நிர்மல் இல்லாம புஷி ஆனந்த் இல்லாம மாவட்ட செயலக தொடர்பு கொண்டார், அந்த மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இருந்தா ஏற்கனவே இப்ப ரீசெண்டா ஜெகதீஷ் பழனிசாமி பத்தி நிறைய தகவல்கள்லாம் வந்துச்சு, அவர் நிறைய விஷயங்கள் செய்யறாரு. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி ஒரு தலையிடா இருக்கு, ஜெகதீஷ் ஒரு தலையிடா இருக்கு, புஷி ஆனந்த் தலைமையில ஒரு தலையிடா இருக்கு. இப்போ புஷி ஆனந்த் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலர்கள் தான் அதிகமாகவும் இருக்காங்க. அப்போ இங்க 3-4 டீமா உள்ளேயே பிரச்சனை இருக்கா? அது உண்மைதானா? அது 100% உண்மைதான். ஜெகதீஷ் பழனிசாமி அவருடைய பர்சனல் பிஏ, அவர் பொலிட்டிக்கல் சம்பந்தமா எதுவும் உள்ள வர மாட்டாரு. அவருடைய போக்குவரத்துக்கு மற்ற விஷயங்களுக்குலாம் அவர் பார்த்துக்குவார். ஜான் வந்து பொலிட்டிக்கல் அட்வைசர், அவர் சொல்றதுதான் அவர் பொலிட்டிக்கலா என்ன பண்ணுவார். ஜான் சொல்றது சரியா இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்புறாரு. ஜானுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்டை பாக்குறப்ப அது பயங்கரமா இருக்குது. 2016 அன்புமணியை இழுத்து விட்டது அவர் தான், மாற்றம் முன்னேற்றம். ஜெகன்மோகன் ரெட்டியை காலி பண்ணி விட்டது அவர் தான். அதே ஸ்டைல தான் இவங்க பண்ணிட்டு இருக்காப்ல, அது வேற விஷயம். ஆதவர்ஜினாவுமே விசிகாவுக்கு போனாரு, டிஎம்கேக்கு போனாரு, இங்க வந்து மாட்டி இருக்கிறாரு, சொந்த கை காசை போட்டு செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. பெருசா ஒன்றும் பலன் இல்ல. அப்படி இருந்தும் கூட அவருக்கு சரியான அங்க இடம் இல்ல. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு ஏதாவது ஒன்று சைன் வாங்கணும்னா கூட நீங்க வந்து புஷியா இதை ஜெகதீஷையோ இல்ல வந்து ஜானையோ மீட் பண்ணி தான் உள்ள போக வேண்டிய நிலைமைக்கு நீங்க ஜான் ஆதவுக்கு அந்த நிலைமை தான். டைரக்டா கான்டாக்ட் பண்ண முடியலங்கிறாங்க. இத்தனை சிக்கல் இருக்கு. இப்ப புஷியானந்த் என்ன பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து நம்மள ஒதுக்குறாங்க, இவங்க நம்ம ஆட்களை வச்சு நம்மளை வந்து வேலை பண்றதுக்கு சோசியல் மீடியா டார்கெட் பண்றாங்க, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்றாங்க, இவர் அங்க ஏன் ஓடினாருன்னு என்ன கேட்கறாங்க கேள்வி அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பெரிய மன வருத்தத்தில் குழப்பத்தில் இருக்காரு. கட்சி சைலண்டா, அவரும் சைலண்டா வந்து 9 மணிக்குள்ள வீட்டில் அடைச்சுக்கிறாரு. இத்தனை குழப்பங்கள் இருக்கு. இவங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னா நேரடியாக அதுதான் புஷி ஆனந்துடைய தரப்பு மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையுமே கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஆளே காணோம். அது ஒரு விஷயம் இருந்தாலும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் எல்லாம் நீக்கியே ஆக வேண்டும்ங்கிற ஒத்த கால நிக்கிறாருங்கிற ஒரு தகவல் வருது. ஜான் ஆரோக்கியசாமி இல்ல, புஷி ஆனந்தே நீக்கணுங்கிறாரு, நிர்வாகிகள் இல்ல. புஷி ஆனந்த போஷியாளர் பார்த்தீங்கன்னா தூக்குங்க, இவர் ட்ரோல் மெட்டீரியலா மாறிக்கிட்டே இருக்காரு, இவர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் மனதை கரைத்து ஓரளவு புஷியை ஓரக்கட்டக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதுதான் உள்ள நடக்கக்கூடிய நிலைமை. இதுல எந்த முடிவு எடுக்கிறது தெரியாம நிர்வாகிகள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் இருக்கிறாங்கிறதா உண்மை. நீங்க எந்த நிர்வாகியை கூப்பிட்டு பேட்டி எடுத்தாலும் அதான் சொல்லுவான், பிஹைண்ட் இல்ல அதான் சொல்லுவா. டிவிக்கே நிலைமை இந்த இதுதான் இருக்கு. இன்னைக்கு டிவிக்கே ஒட்டுமொத்தமாக ஃப்ரீஸ் ஆகி போய் கிடக்கு. இப்போ இப்படி இருந்தால் இந்த இளைஞர்கள் பட்டாளம் என்ன அடுத்த கட்டத்துக்கு எப்படி போவாங்க? இவரை நம்பி நிறைய செலவுகள்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய மாநாடுகள்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி. நல்ல கேள்வி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி வெற்றி கழகம் கலைக்கப்பட்டா இவர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? ஒன்றும் இருக்காது. ஜனநாயகம் படம் வருதுல்ல, அந்த படத்தை கொண்டாடிட்டு போற வேண்டியதான். என்ன நீங்க என்ன அந்த இளைஞர்கள் என்னமோ விஜய் பேசுற கொள்கையை கேட்டு பல வழக்குகள் வாங்கி அப்படி சொல்றீங்க. இப்ப திமுகவுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை இந்த மக்கள் மத்தியில பதிய வச்சுட்டாங்க. இப்ப அவங்க கட்சியே இல்லைனாலும் திமுகவுக்கு எதிரான ஒரு கொள்கையில தானே இருப்பாங்க. ஒண்ணுங்க, ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் மட்டும் வரணும், பூரா அந்த பாட்டை போட்டு வைப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதெல்லாம் முடிச்சு கதை மறந்துடுவாங்கிறீங்க. அதெல்லாம் என்ன இருக்கு, நீங்க பிறந்ததுல திமுக எதிர்ப்பா இருக்காங்க. விஜய் சொன்னாருன்னு கேட்டாங்க, விஜய் நாளைக்கு ஜனநாயகன் படத்துல ஒரு பாட்டு எல்லாம் சிங்கிள் வந்து ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நல்லா வைப்போட இருந்ததுன்னா அந்த பக்கம் போயிருவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. நீங்க வந்து அது வந்து ஒன்னும் ரசிகர் மன்றமா தான் இருக்கு, ஒன்னும் வந்து ஒரு சினிமா அடிகரா தான் இருக்கிறாரு, ஒன்னும் அது மன்றமா தான் இருக்கு, ஒன்னும் கட்சியாவெல்லாம் உருவெடுக்கல. நீங்க பெருசாவெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மற்ற விஜய் எதிர்க்கக்கூடிய ஆட்களுக்கு அதான் சொல்றேன், நீங்க பெருசாவெல்லாம் யோசிக்காதீங்க, அந்த அளவுக்கு ஒருத்தே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களே கொஞ்சம் நல்லா பிச்சுட்டு போயிருவாங்கிற மாதிரி தான் இன்னைக்கு உள்ள நிலைமையா இருக்கு. சரி, அதே போல அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த சிபிஐ விசாரணை அதெல்லாம் தொடர்ந்தாங்க. சிபிஐ வந்துருச்சுன்னு சொல்லி கரூருக்கு சொன்னாங்க. என்ன மாதிரி அப்டேட் இருக்கு சார்? சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்களா? இல்ல ஃபர்ஸ்டா நிறைய விஜய் ஆதரவாளர்கள் பேசக்கூடாது, அது விஜய்
அபிஷியல் ஸ்போக் பர்சன் யாரும் பேசல. ஆதரவா பேசக்கூடியவர்கள் வந்து செந்தில் பாலாஜி கொடுத்த தண்ணீர்ல தான் விஷம், ஆம்புலன்ஸ்ல தான் விஷவாயு, அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க. இன்னுமே செந்தில் பாலாஜி டார்கெட் தான் இருக்கு. எச் ராஜா கூட ஸ்டாலினை தான் குறை சொல்றாரு, முதல்வரை குறை சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த சிபிஐ விசாரணை முதல் விசாரணையா திமுக பக்கம் தான் இருக்குமா? இல்ல முதல்ல அப்படிலாம் இருக்காது. இப்போ வந்து தமிழ்நாடு சென்னை ஹைகோர்ட் போட்ட எஸ்ஐடி ஃபர்ஸ்ட் வேலையை ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதனுடைய டாக்குமெண்ட் இவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க சிபிஐ. சிபிஐ வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணும், என்ன நடந்திருக்கு, அவங்க ஆதாரம் தானே அவங்க விசாரணை ஆரம்பிக்க முடியும். எல்லா எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. இவங்க இதுல வந்து நிக்கிறாங்க அப்படின்னா இந்த சிபிஐ கொடுத்ததே 3 காரணத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. சிபிஐக்கு வழக்கை மாற்றியதற்கு உச்சநீதிமன்றம் சொன்ன காரணம் வந்து 3 காரணம். ஒரு காரணம் வந்து இதில் உள்ள அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதாக சொல்றாங்க, சந்தேகம் இருக்கு. 2வது என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசு அதிகாரிகளும் பத்திரிகையாளர் சந்திச்சுட்டாங்க, அப்ப வந்து இந்த விசாரணை வந்து திசை திருப்பப்படும், அது தப்பு. அப்புறம் இன்னொன்னு வந்து இதுல உண்மைத்தன்மை மக்களுக்கு தெரிய வேண்டும். இந்த 3 காரணத்தை வச்சுதான் அவங்க வந்து சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்துறாங்க. இப்ப அவங்க மெயினா வாதமா என்ன வச்சாங்க அப்படின்னா ஒரே வாதம் தான் வச்சாங்க. இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்துறது டிவிகே தரப்பில் வைக்கப்பட்ட வாதம் என்னன்னா, ஒரே நேரத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 41 பேருக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாங்க. ஆனா கோர்ட்ல இவங்க தரப்பில், தமிழ்நாடு அரசின் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட விஷயம் என்ன, அப்படி பிரமாண பத்திரம் என்னன்னா, நாங்க ஒரு 41 பேரை கிட்டத்தட்ட முதல் நாள் இரவு 8 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் இரவு மதியம் 4 மணி வரைக்கும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் நாங்க வந்து இதை வந்து நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கிறோம். கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நாங்க வந்து வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு, டாக்டர் ஷிஃப்ட் பிரகாரம் வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இப்ப விசாரணை வேற என்ன விசாரணை இப்படி ஆரம்பிப்பாங்க. இப்ப அங்க நடந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்துலயுமே இருக்கு. அந்த சம்பவத்தினுடைய வீடியோ ஃபுட்டேஜ் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சேட்டலைட் சேனல்லையும் இருக்கு, அத்தனை யூடியூப் சேனல்ஸ்லயும் இருக்கு, லைவாவே இருக்கு. அப்படிங்கும்போது அதை ரொம்ப விசாரணை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் நம்மளுக்கே தெரியுது. இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாங்க, இரவில் எப்படி பண்ணீங்கன்னு கேட்கறாங்க. இரவில் எப்படி பண்ணுங்க 2021 அதுக்கு ஜியோ போட்டாங்க. அந்த காலத்துல வந்து வெளிச்சம் இல்லாத காலங்கள்ல இரவுல பண்ணக்கூடாது, சட்டத்திலுமே இடம் இருக்குன்னு அது அடிபட்டு போச்சு, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. இப்ப இவ்வளவு பேருக்கு எவ்வளவு அவசரமா பண்ணீங்கிற காரணத்தையும் சொல்லிட்டாங்க, வீடியோ ரெக்கார்டோட இருக்கு. அப்படிங்கும்போது சிபிஐக்கு என்ன ஆதாரம் இருக்கு, எதை வைத்து இவங்க எதன் அடிப்படையில் அவங்க விசாரணை தொடங்குவாங்க? சரி, அதே போல ஒரு மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் வந்து சமீபத்துல நிறைய வீடியோக்கள் வந்து வெளியிட்டு இருக்காரு. அவருடைய செய்திகள் நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வெளியிட்டாருன்னா அதுக்கு பின்பு அது நடந்ததுல நம்ம ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த உணவு பழக்கத்திலே தெரிஞ்சுக்கலாம். இன்னும் இந்த கள்ளக்குறிச்சி மேட்டர் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ இருந்தாலும் அவர் ஒரு தகவலை வந்து பத்த வைக்கிறாரு. என்னன்னா ஜனநாயகன் ஷூட்டிங் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கு சிலர் வந்து ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்ததா என்னங்கிற மாதிரி நேற்று அதுக்குமே ஆக்ரோஷமா அவர் தொடர்ந்து பேசினாரு. அப்ப நக்கீரன் கோபாலும் சிபிஐ விசாரணைக்குள்ள உட்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? எவிடன்ஸோட எப்படி சமைப்பாரு கேட்டா சொல்லிட்டு போறாரு. அவருக்கு ஆதாரம் இல்லாம அவர் போட்டிருப்பாரு. அவர் கே ராஜன் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் இருக்காரு இல்லையா, அவர் அடிச்சு சொல்றாரு சிபிஐ ஷூட்டிங் நடந்துச்சுன்னு அவர் உறுதியா சொல்றாரு. திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறாரு, மூத்த தயாரிப்பாளர் நடிகர். அவர் சொல்றாரு, அவர் பல யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்திருக்காரு, ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்துச்சுங்க உண்மைதான் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய பலரும் இதை உறுதிப்படுத்துறாங்களே. அப்படிங்கும் போது இதை வந்து அந்த வேனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து சர்ச் பண்ணாலே போதும், ஷூட்டிங் நடந்துச்சா இல்லையா, வேனுக்குள்ள யார் இருந்தாங்கிறது டீடைல் தெரிஞ்சுட்டு போகுது. இல்ல நீங்க ஒரு பத்திரிகையாளரா எப்படி இல்ல அது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதா சந்தேகப்படுறேன். ஏன்னா அதுல என்ன ஒரு பெரிய சந்தேகம் அப்படின்னா 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இவர் சாயங்காலம் 7 மணிக்கு வர்றாரு. 7 மணிக்கு வர்றாருன்றதுக்காகவே அங்க ஜெனரேட்டர்லாம் கொண்டு வைக்கிறாங்க, காலையில ஜெனரேட்டர் வைக்கிறாங்க, அந்த ரொம்ப ஹை வோல்டேஜ் லைட்ஸ் எல்லாம் போடுறாங்க. அப்புறம் சுத்தி கிட்டத்தட்ட 63 ட்ரோன் கேமராஸ் பறக்க வரும். ஜெனரேட்டர் வைக்கிறாங்க, லைட்ஸ் வைக்கிறாங்கன்னா போலீஸ் ஏன் தடுக்கல, அவங்களால கண்டுபிடிக்க முடியலங்கிற ஒரு கேள்வி வருது. அவங்களுடைய ஏற்பாடுகள் வச்சிருக்கலாம் நினைக்கலாம். கேமராவை ஹிடனா தான் வச்சிருக்காங்க, கேமரா வெளியில வைக்கல, கேமரா வெளியில வச்சுதான் கேட்டிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அங்க இடத்துல 100கணக்கான கேமரா அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கு லைவா, அந்த இடத்தை காமிச்சிட்டு இருக்காங்க மதியானம் வரப்போறாருன்னு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இப்பதான் கேமரா பழைய ஃபிலிம் கேமரா கிடையாது. சில பாஜக சார்ந்த மற்ற ஊடகங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதனாலதான் 3-10 இன்னொரு கடிதத்துல எழுதி அந்த டைம் பீரியட் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், எல்லாம் விசாரணையில தெரியும். சிபிஐ விசாரணை எடுத்துட்டாங்கன்னா ஏன் தாமதமா வந்தீங்க, தாமதம் வந்ததுக்கு என்ன காரணம், விஜயையும் விசாரிப்பாங்களா? இதுல விஜயை கண்டிப்பாக விசாரிக்கணும். சிபிஐ ஆபீஸில் விஜயை கூட்டு போய் உட்கார வச்சு 5 மணி நேரம் 6 மணி நேரம் விஜய்கிட்ட துருவி விசாரிச்சீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இல்ல அந்த வேனுக்குள்ள இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சு போயிடும். இல்ல அதை ஆர்கனைஸ் பண்ண சினிமா பிஓஸ் 2-3 பேர் இருக்காங்க, அவங்களை கூட்டு விசாரிச்சுக்கிட்டா தெரிஞ்சு போயிடும். அந்த வேன் ஜெனரேட்டர் யார் எடுத்துட்டு போனா அந்த எல்லா விசாரணைக்குள்ள வரும், எல்லா விசாரணைக்குள்ள வரும். வர்றப்ப அது வெளிச்சத்துக்கு வரும். கண்டிப்பாக அப்படி விசாரணை உள்ளே போறப்ப கண்டிப்பா மாட்டுவாங்க. மத்தவங்க எல்லாம் வேற வேற சம்பவங்கள் பிரச்சனைக்கு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பத்திரிகை மட்டும் ஜனநாயகன் ஷூட்டிங்கிறப்போ ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்துது இல்ல? இப்போ ஒருவேளை இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சிபிஐ விசாரணை உத்தரவுக்கு
பின்பு விஜய்க்கு 15% வாக்குகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. இதுக்கு முன்பு 10, 8ன்னு சொன்னாங்க, இப்ப 15%. ஒருவேளை ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்தது உண்மைன்னு சிபிஐ விசாரணையில் தெரிஞ்சா விஜயோட நிலைமை எப்படி இருக்கும்? விஜயோட பிம்பம் வந்து சுக்குநூறா எப்போ உடஞ்சி போச்சு. அதாவது இதுல வந்து தவறு யாருங்கலாம் விட்டுருங்க. அரசாங்கம் தவறா, போலீஸ் தவறா, இல்ல விஜய் தவறா, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்கிறதா தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்தமான இருக்கக்கூடிய பெரும்பாலானோருடைய கேள்வி. உன் கண் முன்னாடி ஒரு செத்து கிடக்குறான், நீ திருச்சி ஓடுனியா இல்லையா, நீ என்ன தலைவன், நீ எது கட்சி நடத்துறங்கிறதா பெரும்பாலானவர்களுடைய, எந்த கட்சியும் சாராதவர்களுடைய கேள்வி. நீங்க அரசாங்கத்துல குற்றச்சாட்டு வைங்க, அதிகாரம், ஆனா உன்னை நம்பி வந்தா ஒரு திறந்து கிடக்கான்ல, நீ அப்ப என்ன செஞ்ச, ஏன் வீடியோ போய் அடைச்சுக்கிட்ட, 32 மணி நேரம் கழிச்சு என் வீடியோ போடுற, அது வீடியோ போட்டு இறந்து போனவங்களுக்கு இரங்கல் கூட சொல்லல, நீ அரசாங்கத்துல குற்றச்சாட்டு வைக்கிற. இது எல்லாம் தான் விஜய் மிகப்பெரிய ஒரு பின்னாடி தள்ளி இருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு 15% ஏறி இருக்கு, 10% ஏறி இருக்கு, 22% வந்துட்டாரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு நரேஷன் செட்டிங் தான். அதாவது அவர் இமேஜ் ஒன்னும் சரியில்ல பாருங்க, அது ஒண்ணு கரெக்டா நீங்க தொடர்ந்து பார்த்தா இந்த ஒரு சர்வே ஒன்று வெளியே வந்திருக்கும், அது 22%. அது தொடர்ந்து என்னன்னா ஒரு வீடியோ வந்திருக்கும், என் பையன் போயிட்டான், விஜய் என் பையன் மாதிரி இருக்காரு. இது எல்லாமே அவங்க வந்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணக்கூடிய ஒரு நரேஷன் செட்டிங் தான். அவருடைய பிம்பம் குறையல, அவருடைய மவுசு குறையல, அவர் ஒன்றும் செல்வாக்காத்தான் இருக்கு, வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு, வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இந்த பக்கத்துல பெருசா ஒன்றும் ரியாக்ட் பண்ணல அப்படின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு இவங்க வரத்தக்கூடிய நரேஷன் செட்டிங் காட்டி நாடகம், அந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப அதே போல இந்த கூட்டணி விவகாரத்துல வந்து செல்லூர் ராஜு சொல்றாரு, அதிமுக யாரையுமே கூட்டணிக்கு அழைத்ததாக வரலாறே கிடையாது, அதுக்காக அலைஞ்சதுக்கான வரலாறும் கிடையாதுன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பதிவு பண்றாரு. ஆனா பிரச்சாரங்கள்லயே எடப்பாடி ஆதரவா பேசுறது, கட்சி கொடி இருந்துச்சு, பேனர்லாம் அடிக்கப்பட்டு, அது ஒரு பக்கம் நமக்கு தெளிவா தெரியுது. இப்ப டிடிவி வெள்ளப்பட்டி எடப்பாடியே விஜய் தோளில் வைத்து சுமக்க போகிறாரா அப்படி இப்படிங்க பயங்கரமான ஒரு கருத்துக்களை அவர் பதிவு செய்யறாரு. அது தற்கொலைக்கு சமம், விஜய் எடப்பாடி கூட சேர்ந்தா தற்கொலைக்கு சமம்னு டிடிவி பதிவு செய்யறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தற்கொலைக்கு சமம் இல்லை, விஜய்க்கு தற்கொலை சமம். அதான் விஜய்க்குமே அது தற்கொலைக்கு சமம். அதான் சொல்றேன், கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நீங்க பாஜக எப்படி கூட்டணி வைப்பீங்க? அப்ப உங்களுக்கு கொள்கையை ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியலையே. அப்ப அந்த பக்கம் போனா ஒட்டுமொத்தமாக கட்சி ஆரம்பிச்சதோட நோக்கமே அழிஞ்சு போயிடும். விஜய்க்கு தனிச்சு நின்னா அவருக்கு பெருசா ஒரு கூட்டணி பலத்தை உருவாக்க முடியாது. அப்ப எப்படி பார்த்தாலும் எங்க தெருவுக்கா போறேன் அப்படிங்கிறது தான் விஜயினுடைய நிலைமையா இருக்கு. அதான் அவரு சொல்லியிருக்காரு. இதுதான் நடக்கவும் போகுது. தனிச்சுனாலும் அவர் கரையேற முடியாது. அதிமுக பிஜேபி கூட்டம் இருந்தாலும் கரைஞ்சு போவாரு. ரெண்டு தான் அவருடைய ஆப்ஷனா இருக்கு. கண்டிப்பாக இந்த தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விசப்பரீட்சையில தான் விஜய் இறக்கி இருக்காரு. பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ். நன்றி சார்.